ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேகேஜே ஆரி டிசைனர். இன்றைக்கி நாங்கள் வந்து காட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து ஹேண்டுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒரு ப்ளவுஸில் இன்ச்சு டேப் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த ஹெண்டுலேருந்து இந்த இதில் வச்சு இதில் வந்து 48 வருது. 48 ஆஃப் வந்து 24 மார்க் பண்ணிட்டு இந்த 24லேருந்து ஒரு ஆஃப் 12 வந்து கை வந்து இந்த டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இந்த டிசைன் வந்து உங்கள் எப்படி போடணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதோட கை சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் வந்து இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இதில் வச்சு 5 மார்க்கு கையில் வச்சு 10 இன்ச்சஸ். லென்த்து வந்து 9 இன்ச்சஸ். நாங்கள் வந்து இன்விடேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்ட் வந்து நாங்கள் ஹார்ம் ஹோல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதோட இன்ச்சு வந்து ஹார்ம் ஹோல் வந்து 14 இன்ச்சஸ். 14 பாதி 7 14 வச்சுட்டு இந்த ஹார்ம் ஹோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். இப்போ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் கரெக்டாக இருக்கான்ட்டு. 10 இன்ச்சஸ். ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, 1/2 இன்ச்சஸ். ஓகேங்களா? 9 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ம் ஹோல் 40. அப்படியே பாஸ் பண்ணு, அப்படியே பாஸ் பண்ணு, அப்படியே. இப்போ வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜரியில் வந்து 3 லைன் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதில் இப்போ ஜரி வந்து 3 லைன் போட்டாச்சு இதில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு. சுகர் பீடு ஒரு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் செயின் ஒரு லைன். ரன்னிங் செயின் ஒரு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு ஒரு லைன். சுகர் பீடு ஒரு லைன் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 4 mm ஒரு லைன். ஃபோர் எம்எம் ஒரு லைன் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு.
இப்போ சுகர் பீட் போட்டு பேசிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பூ டிசைனுக்கு மார்க்கிங், அதாவது இந்த மாதிரி பூ டிசைனுக்கு இன்ச்சஸ் எப்படி எடுக்கிறோன்னு அந்த மார்க்கிங் சொல்ல போகிறப்போ இன்ச்சி டேப்பில் வந்து இது வந்து 3/4 இன்ச்சஸ். இப்போ வந்து 3/4 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கு. இப்போ வந்து அந்த ரவுண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஏன்னா சுகர் பீடு 3 mm அதில் வரணும், அதுக்கோசரம் லாக் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், ஆனால் வந்து இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து இன்னொன்று ஒரு லாக்கும் போடணும் இதில். சுகர் பீடு ஒரு லைன். நெக்ஸ்ட்டு வந்து 3 mm. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் போடணும். ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் பண்ணியிருக்கு. இன்ச்சஸ் டேப்பில் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு 1/2 inch 1/2 inches. இப்போ வந்து இங்கே மேலே வந்து அதே மாதிரி சேம் 1/2 inches. ½ inch வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஸ்ட்ரெயிட் போடும். மேலே அந்த 1/2 inchக்கும் கீழே லைன்ஸுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக